இப்போ உங்ககிட்ட ஒரு கதை சொல்லட்டுமா? இது ஒரு நரியின் சூழ்ச்சியினால் நண்டுகள் எப்படி ராஜ்யம் கட்டினார்கள். ஒரு அழகான நதிக்கரையில் ஒரு நரி உட்கார்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் சோகமாக கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தது. அதன் சத்தத்தை கேட்ட நண்டுகள் அருகே வந்து, நரி, நீ ஏன் இப்படி கண்ணீர் விடுகிறாய்? என்ன ஆச்சு என்று கேட்டன. அதற்கு நரி கவலையுடன், என் கூட்டத்திலிருந்த நண்பர்கள் என்னை விரட்டிவிட்டார்கள். நான் தனியாகிவிட்டேன். எங்கே செல்வதென்று தெரியவில்லை என்றது. நண்டுகள் ஆச்சரியத்துடன், ஆனால் ஏன் உன் நண்பர்கள் உன்னை விரட்டிவிட்டார்கள் என்று கேட்டன. நரி தந்திரமாக, உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக. என் நண்பர்கள் உங்களை பிடித்து உண்ண நினைத்தார்கள். நான் இல்லை, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்றேன். அதனால் அவர்கள் கோபத்தில் என்னை விரட்டிவிட்டார்கள் என்றது. நரியின் வார்த்தைகளை கேட்ட நண்டுகள் நம்பின. கவலைப்படாதே நரி, இனிமேல் நாங்கள்தான் உன் நண்பர்கள் என்று கூறின. அந்த நாள் முதல் நண்டுகள் நரியின் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தன. ஒரு நாள் நரி, நாம் அனைவரும் சேர்ந்து வெளியே ஒரு சாகசத்திற்கு போகலாமே என்று கேட்டது. நண்டுகள் சம்மதித்தன. நரி முன்பாக நடந்தது. நண்டுகள் அனைத்தும் பின்தொடர்ந்து சென்றன. சிறிது தூரம் சென்றதும் நரி திடீரென்று ஊளை விட்டது. சில நொடிகளில் கூட்ட நரிகள் ஓடி வந்து நண்டுகளை சூழ்ந்தன. பல நண்டுகள் கொல்லப்பட்டன. சில மட்டுமே தப்பின. தப்பிய நண்டுகள் அழுதன. இந்த நரி எங்களை ஏமாற்றிவிட்டது. நாங்கள் அதன் பொய்யை நம்பி நண்பர்களை இழந்துவிட்டோம். அப்போது மூத்த நண்டு சொன்னது, இனி அமைதியாக இருக்க முடியாது. நாம் பழிவாங்க வேண்டும். அனைத்தும் ஒன்றுபட்டு திட்டம் போட்டன. சில நண்டுகள் நரியை சந்தித்து, நாங்கள் உன்னை நம்புகிறோம், நீ எங்கள் உண்மையான நண்பன் என்று நடித்தன. நரி மகிழ்ச்சியுடன் வந்தது. நண்டுகள் அவனை நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றன. அங்கே நூற்றுக்கணக்கான நண்டுகள் ஒரே நேரத்தில் நரியை சூழ்ந்து அதன் கால்கள், வால், உடலை பிடித்தன. விடுங்கள், விடுங்கள் என்று நரி கத்தினாலும் யாரும் விடவில்லை. அதை நதிக்குள் இழுத்து மூழ்கடித்தன. நரி உயிரிழந்தது. இந்த செய்தி நரியின் அம்மாவிடம் சென்றது. அவள் துயரத்தில், என் மகனை ஏமாற்றிக் கொண்டது நண்டுகள்தான், இது அநியாயம் என்று கூறி நேராக ராஜாவிடம் சென்றாள். ராஜா சிங்கம் விசாரணைக்கு நண்டுகளையும் அழைத்தான். நண்டுகள் சொன்னன, மகாராஜா, நரி பொய் சொல்லி எங்களை சதியில் சிக்க வைத்தது. எங்கள் பலர் கூட்ட நரிகளால் கொல்லப்பட்டனர். நாங்கள் தங்களை காத்துக்கொள்ளவே அவனை தண்டித்தோம். மன்னன் சிந்தித்து, தவறு நரியின்தான். அப்பாவிகளை ஏமாற்றியவன் தண்டனைக்கு உரியவன். நண்டுகள் குற்றமற்றவை என்று தீர்ப்பளித்தான். நரியின் அம்மா கண்ணீருடன் விலகினாள். நண்டுகள் மகிழ்ச்சியுடன் தங்கள் இடத்துக்கு திரும்பின. நண்டுகள் நரியின் சூழ்ச்சியிலிருந்து தப்பித்த பிறகு ஒருமித்த எண்ணத்தில் வாழ ஆரம்பித்தன. இனி நம்மை யாரும் ஏமாற்றக்கூடாது. நம்மை காப்பாற்றிக் கொள்ள நம்மாலே முடியும். நாமே ஒரு வலிமையான ராஜ்யம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மூத்த நண்டு சொன்னது. அனைத்து நண்டுகளும் சம்மதித்தன. அவை நதிக்கரையில் மணலும் கற்களும் கொண்டு ஒரு வலுவான கோட்டை கட்டின. அந்த கோட்டையை சுற்றி ஆழமான குழைகள் தோண்டின. உள்ளே தண்ணீர் வழிகள், உணவு சேமிப்பு இடம், ஒவ்வொரு நண்டுக்கும் வீடு எல்லாம் நன்றாக அமைக்கப்பட்டது. சில நாட்களில் அந்த கோட்டை நண்டுகளின் ராஜ்யம் என்று பெயர் பெற்றது. மூத்த நண்டு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த ராஜ்யத்தில் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற விதிமுறைகள் கொண்டு ஆட்சி நடந்தது. ஆனால் பிரச்சனை அங்கேயே முடியவில்லை. கோட்டையை தாண்டி நதி பறந்து விரிந்தது. ஒரு காலத்தில் அந்த நதியை சுற்றி இருந்த விஷமுள்ள பாம்புகள் அடிக்கடி வந்து நண்டுகளை கெடுக்க முயன்றன. ஒரு இரவு பாம்புகள் கூட்டமாக வந்து, இந்த கோட்டையை இடித்துவிட்டு நதியை நாங்கள் ஆள வேண்டும் என்று திட்டமிட்டன. நண்டுகள் பயந்தாலும் அவர்களிடமிருந்த ஒற்றுமை மறக்கப்படவில்லை. அவை ராஜாவிடம் கூடி சொன்னன, நாம் ஒன்றுபட்டால் யாரையும் வெல்ல முடியும். எவ்வளவு பெரிய பாம்பு வந்தாலும் நம்முடைய கூட்ட வலிமைக்கு முன் காங்க முடியாது. அடுத்த நாள் பாம்புகள் கோட்டை நோக்கி வந்தன. ஆனால் நண்டுகள் நூற்றுக்கணக்காக கூடி பாம்புகளின் உடலை வலுவாக பிடித்து தங்கள் குழைகளில் இழுத்தன. அந்த கண்ணியில் சிக்கிய பாம்புகள் பலவும் தப்பிக்க முடியாமல் உயிரிழந்தன. மீதமிருந்த பாம்புகள் பயந்து போய் அந்த இடத்தை விட்டு ஓடின. அந்த வெற்றியின் பின் நண்டுகளின் கோட்டை நதி முழுவதற்கும் பாதுகாப்பான ராஜ்யமாக மாறியது. அங்கே வாழ்ந்த மீன்கள், தவளைகள், பறவைகள் எல்லோரும் நண்டுகளின் ராஜ்யத்தை புகழ்ந்து வாழ்ந்தனர். மூத்த நண்டு அப்போது அறிவித்தது, நம்மை ஏமாற்ற முயன்ற நரியிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், பொய்யில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆனால் நாம் ஒன்றுபட்டு நல்ல மனதுடன் இருந்தால் எந்த பிரச்சனையையும் வென்றுவிட முடியும். அப்படி நண்டுகளின் தனி ராஜ்யம் நதிக்கரை ஓரத்தில் நீதி, ஒற்றுமை, தைரியம் நிறைந்த இடமாக உலகம் முழுவதும் பிரபலமாயிற்று. இந்த கதை தொடர்ச்சியானது அடுத்த பாகத்தில் வரும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
லைக் போடுங்க அண்ட் ஷேர் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்.